எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க அண்ட் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. அண்ட் அத வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். மேம். இதுல ஃபோர்த் செக்ஷன் வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ ஃபிஃப்த் செக்ஷன்ல பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் இதுல டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஷி லெஃப்ட் த பார்ட்டி அபவுட் 4 o'clock in the morning. ஸோ காலையில 4 மணி வரைக்கும் பார்ட்டி நடக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, கிளம்பி போறாங்க. ஹர் ஹஸ்பண்ட் had been sleeping since midnight in a little deserted anteroom with three other gentlemen whose wives were enjoying the party. ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, மத்த அவங்க கலீக்ஸ் கூட வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலியோட. ஸோ அவங்க கூட பார்ட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, தனியா ஒரு ரூம்ல போயிட்டு ஏர்லியராவே அவர் போய் என்ன பண்றாரு, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போய் தூங்குறாரு. அண்ட் வைஃப்ஸ், அவங்களோட வைஃப்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு அந்த பார்ட்டியை வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. எனது 4 o'clock பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ஒய்ஃப் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மெத்தல்டே வந்து என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டுட்டு போறதுக்காக போய் கூப்பிடுவாங்க இல்லையா. ஹி த்ரூ ஓவர் ஹர் ஷோல்டர்ஸ் த ராப்ஸ் ஹி ஹேட் brought த மாடஸ்ட் ராப்ஸ் ஆஃப் காமன் லைஃப். ஸோ அவர் என்ன பண்றாரு, அவர் ஷோல்டர்ஸ்ல இருந்த அவர் ட்ரெஸ், கோட் ஷூட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுவாரு, ஒரு மாடஸ்டான ஒரு லுக்ல தானே கிளம்பி போயிருக்காங்க அந்த பார்ட்டிக்கு. ஸோ அது என்ன பண்றாரு, அதெல்லாம் கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் லெஷரா வந்து தூங்கிட்டு இருக்காரு, இல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அந்த ரூம்ல அப்படின்ட்டு. த பாவர்ட்டி ஆஃப் விச் contrasted with the elegance of the party dress. என்னது மேம்? என்னடா, செகண்ட் லைன்ல டெசர்டட் ஆன்டர் ரூம் அப்படின்னு என்ன மேம்? பின்னாடி ஆன்டி அப்படிங்கிறது முன்னாடி அப்படின்றது வரும். மீன் பண்ணி ஏஎன்டி அப்படிங்கிறது முன்னாடி அப்படின்றத மீன் பண்ணி வரும். ஸோ பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்து முன்னாடி தனியா ஒரு ரூம்ல, அதான் டெசர்டட் ஆன்டி ரூம் அப்படின்னு வரும். டெசர்டட் அப்படின்றது தனித்து விடப்பட்ட அந்த மாதிரி வரும். ஸோ தனியா முன்னாடி ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத டெசர்டட் ஆன்டி ரூம் அப்படின்னு சொல்றது. ஓகே மேம். அண்ட் அதுல பாத்தீங்கன்னா பாவர்ட்டி ஆஃப் விச் கான்ட்ராஸ்டட் வித் எலகன்ஸ் ஆஃப் த பார்ட்டி ட்ரெஸ். ஸோ அவங்களோட பாவர்ட்டி, அவங்களோட வறுமை வந்து அவங்க ட்ரெஸ்ல தெரியாத அளவுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. She felt this and wished to escape so as not to be remarked by the other women who were enveloping themselves in costly furs. ஸோ இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, அந்த லேடி மெத்தல்டே வந்துட்டு சீக்கிரமா நம்ம பார்ட்டில இருந்து போகணும் அப்படின்னு ரொம்ப ரஷ் பண்ணி கிளம்புறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஷி wished டு எஸ்கேப், கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. ஸோ as நாட் டு பி ரிமார்க்ட் பை அதர் women, ஸோ தட் அதர் women, மத்த விமென்லாம் வந்துட்டு பார்ட்டிலாம் முடிஞ்ச அப்புறமா கொஞ்ச நேரம் நின்னு பேசுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றப்போ நம்மளை பத்தி யாரும் எதுவும் பேசிடக்கூடாது, எப்படி ட்ரெஸ்ஸை பத்தியோ ஜுவல்ல பத்தியோ எதுவும் பேசிடக்கூடாதுன்ற ஒரு பயத்துல சீக்கிரம் கிளம்பணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. லாய்சல் held her back saying, wait a bit, you will catch cold outside, I will call a cab. ஸோ அவர் என்ன சொல்றாரு, வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம வந்து கேப் புக் பண்ணிட்டு அதுல இருந்து போலாம், வெளியில பனி ஜாஸ்தியா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. பட் she did not listen to him, rapidly descended the stairs. ஸோ descended the stairs அப்படிங்கறது வந்து சீக்கிரமா அவங்க வந்து மூவ் பண்றாங்க, அவங்க படிக்கட்டுல இறங்கி வேகமா அங்கேருந்து மூவ் பண்றாங்க. ஸோ வேகமா அங்கேருந்து மூவ் பண்ணிட்டு கீழே இறங்கி கேப் கிளம்பி போறதுக்காக பாக்குறாங்க. when they reached the street they could not find a carriage and began to look for one, shouting after the cabman passing at a distance. so ரோட்ல என்ன இருக்கு, ரோட்ல எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு கேப் மட்டும் மூவ் ஆகுது. அதை என்ன பண்றாங்க, சத்தமா கேப்மேன் வந்து அவங்கள கால் பண்றாங்க. கொஞ்சம் தூரமா போயிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லி சவுண்டா கொடுத்து ஷவுட் பண்ணிட்டு அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. they went toward the Seine in despair. ஸோ செயின் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவர், ரிவர் சைடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சைடு. ஸோ வென் டுவர்ட் த செயின் இன் டிஸ்பேர். ஸோ அந்த ரிவர் ஓரமா இருக்கிறது, ஆத்தோரமா அந்த ஏரி ஓரமான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ரிவர் ஓரமா இருக்கிறதுல என்ன பண்றாங்க, போயிட்டு ஷிவரிங் வித் கோல்ட், ரொம்ப கோல்டா இருக்கு வெளியில, ரொம்ப குளிர், பனி ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஷிவரிங், நடுங்குறாங்க வித் கோல்ட் அப்படின்னு. அட் லாஸ்ட் தே ஃபவுண்ட் ஆன் த குவே ஒன் ஆஃப் தோஸ் ஏன்ஷியன்ட் நைட் கேப்ஸ்
ஸோ குவே அப்படிங்கிறது இட்ஸ் சீ ஃப்ரண்ட், முன்பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அது கடலுக்கு முன்பகுதியில இருக்கிறது, அதான் சீ ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது எப்படின்னா முன்னாடி பார்த்ததுமே ரோட் மேல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி முன்னாடி இருக்கிறது. ஃபவுண்ட் அந்த குவே ஒன் ஆஃப் தோஸ் ஏன்ஷியன்ட் நைட் கேப்ஸ். ஸோ அவங்க முன்னாடி என்ன இருக்கு? கேப்ஸ் வந்து நைட் கேப்ஸ் இருக்கு. அஸ் தோ தே வேர் ashamed டு ஷோ தேர் ஷாபினஸ் டியூரிங் த டே. ஷாபினஸ் அப்படிங்கிறது அவங்களோட பழைய பாவர்ட்டியை டெனோட் பண்ற மாதிரியான அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்கள பாக்குறதுக்கு வந்து எப்படி இருப்பாங்க? பாவர்ட்டியா இருப்பாங்க. இப்ப பார்ட்டிங்கிறதுனால நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்த வந்து சீக்கிரம் மறைச்சிட்டு நம்ம இங்கேருந்து போணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டத்துல கிளம்புறாங்க. ஸோ ஒரு மாரி ashamed to show their shabbiness during the day. ஸோ அத பத்தின கவலையே இல்லாம, அந்த அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்களோட லைஃப்ப பத்தின கவலையே இல்லாம சீக்கிரம் அங்கேருந்து ரஷ் பண்ணணும்ன்றது மட்டும் யோசிச்சுட்டு, ஆர் நெவர் சீன் ரவுண்ட் பாரிஸ் அன்டில் ஆஃப்டர் டார்க். ஸோ அங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடணும். இனிமே இங்க வரவே கூடாது. இந்த இதுக்கப்புறமா அப்படின்ற மாதிரி இங்கேருந்து தப்பிச்சு சீக்கிரமா போணுன்றதுலயே ஃபோக்கஸ்டா போறாங்க. இட் டுக் தெம் டு தேர் டுவெல்லிங் இன் த ரியூடெஸ் மார்டிரிஸ். ஸோ ரியூடெஸ் மார்டிரிஸ் அப்படிங்கிறது அவங்க அ இந்த பார்ட்டி கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த ஆர்கனைசேஷன வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களோட அவங்களோட நேம் அது. அண்ட் சேட்லி தே மவுண்டட் தி ஸ்டேர்ஸ் டு தேர் ஃபிளாட். ஆல் வாஸ் எண்டட் ஃபார் ஹெர். ஸோ அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அ பார்ட்டி வச்சிருக்கிற இடமே வந்து ஃப்ளாட்டா இருக்கிற மாதிரி. அதாவது படியிலேருந்து இறங்கி ஃப்ளாட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஆல் வாஸ் எண்டட் ஃபார் ஹிர். அதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா. அஸ் டு ஹிம் ஹி ரிஃப்ளெக்டட் தட் ஹி மஸ்ட் பி அட் த மினிஸ்ட்ரி அட் 10 o'clock தட் மார்னிங். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா போணும். ஸோ தட் அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு அவங்க திருப்பி வேலைக்கு வரணும். அந்த அந்த இடத்துக்கே திருப்பி அவங்க வந்து ஒர்க்குக்காக வரணும். அப்படிங்கிறதால அதான் அந்த மினிஸ்ட்ரி அட் 10 o'clock தட் மார்னிங். முடிச்சுட்டு 4 o'clock பார்ட்டி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அண்ட் அதே 10 o'clockல அவங்க வந்து அந்த அதே இடத்துக்கு திரும்ப வரணும் அப்படின்ற ஞாபகத்துல அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து வரணும். அதாவது 10 o'clock அவங்க வேலைக்கு அங்க தான் வரணும். பட் இருந்தாலும் இதெல்லாம் இல்லாத மாரி அந்த இடத்த திருப்பி நம்ம போகக்கூடாது. அவ்வளவுதான். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர மாரி அவசரத்துல ரஷ் பண்ணிட்டு அவங்களோட பாவர்ட்டி யாரும் கண்டுபிடிச்சுருவாங்களோங்கிற பயத்துல அவங்க சீக்கிரமா அங்கேருந்து மூவ் ஆகி வராங்க அப்படிங்கிறது தான் இதுல இந்த பேரால உங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் இத வந்து உங்களுக்கு லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபார்ம்ல குடுத்திருப்பாங்க. அண்ட் அதேதான் நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த விஷயத்த தான் இப்படி குடுத்திருப்பாங்க. இதுல 3rd கொஸ்டின் பாருங்க. மான்சியர் லாய்சஸ் பிஹேவியர் டுவர்ட்ஸ் ஹிஸ் வைஃப் இஸ் ஒன் ஆஃப் டேஷ் கிவ் அ ரீசன் ஆஃப் யுவர் சாய்ஸ் அப்படின்னு. இது இது வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த குடுத்திருக்கிற ரீசன்லேருந்து ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு. ஸோ லாய்சல் பிஹேவியர் டுவர்ட்ஸ் ஹிஸ் வைஃப் இஸ் ஒன் ஆஃப். அவர் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப இப்ப ட்ரீட் பண்ணாரு இல்லையா பார்ட்டில. சோ அது என்ன மாதிரியான வியூவா உங்களுக்கு இருக்குன்ற மாரி கொஸ்டின் பண்ணிருக்காங்க. அதுல என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? அதுல சொல்லுங்க பாப்போம். ஏயா மேம்? கேர் சரி. அண்ட் கன்சர்ன். கேர் அண்ட் கன்சர்ன். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவங்க ஒய்ஃப ரொம்ப கேரிங்கா கன்சர்ன் பண்ணி அந்த பார்ட்டில அவங்க ஓகேவா, கம்ஃபர்டபுளா இருக்காங்களான்ற மாதிரி கேர் பண்ணி பார்த்துட்டு தான் செட்டில் பண்றாரு. ஸோ கேர் அண்ட் கன்சர்ன் அப்படின்னு. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்மே வேர் டிட் த லாய்சல்ஸ் கெட் த கேப், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அட் மிட் நைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம் இந்த கொஸ்டின்ஸுக்கு. இது இந்த செக்ஷன்ல இருந்து இந்த மாதிரியான கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்தது. அண்ட் இதுல அடுத்த செக்ஷன் பாருங்க. 6th செக்ஷன்ல she removed her wraps before the glass so as to see herself once more in all her glory. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்? எப்பவுமே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல எங்கேயாவது வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறோம் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா we have a habit of looking at the mirror இல்லையா? எல்லாம் முடிச்சுட்டு அந்த நைட்டு வீட்டுக்கு வந்தோம்னா கூட மிரர்ல திருப்பி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணதுல திருப்பி ஒரு தடவை நம்ம ஃபேஸ நம்மளே பார்த்துப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க ஃபேஸ வந்து பாத்துக்கிறாங்க. அந்த அவங்க போட்டிருந்த ராப்ஸ் எல்லாம் லைட்டா அப்படி ரிமூவ் பண்ணிட்டு, அது என்ன பண்றாங்க? அந்த கிளாஸுக்கு முன்னாடி நின்னுட்டு அவங்க அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க? நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்களான்றத முன்னாடி ஒரு தடவ பாக்குறாங்க. பட் சடன்லி ஷி அட்டர்ட் அ கிரை. அத பார்த்ததும் அவங்களுக்கு அழுக வந்துருது. ஸோ ஷி அட்டர்ட் அ கிரை அப்படின்னா ஸ்டார்ட்டட் கிரையிங். ஷி நோ லாங்கர் ஹேட் த நெக்லஸ் அரவுண்ட் ஹெர் நெக். ஸோ ஏன் அழுறாங்க அப்படின்னா, அவங்க கழுத்துல அவங்க கடன் வாங்கி போட்டு வந்தாங்க இல்லையா நெக்லஸ், அந்த நெக்லஸ் அவங்க கழுத்துல இல்ல. வாட் இஸ் த மேட்டர் வித் யூ டிமாண்டட் ஹர் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ஹாஃப் அண்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரும் வீட்டுக்கு போய் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்த அப்புறமா அவரும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மீன்வேல் இந்த சவுண்ட கேட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஷி டர்ன் டிஸ்ட்ராக்டட்லி டுவர்ட் ஹிம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க? ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டட் அப்படின்னா நம்ம வந்து அட்டென்ஷன் இல்லாம
ஒரு விஷயத்துல கவனம் இல்லாம ஆஹ் திசை திரும்பின மாதிரி திரும்புவோம் இல்லையா, ஷாக் ஆகி. சோ அந்த மாதிரி அவங்க ஷாக் ஆகிட்டு அச்சச்சோ அப்படின்ற மாதிரி திரும்பி அவரை பார்த்துட்டு சொல்றாங்க, ஐ ஹாவ் லாஸ்ட் மேடம் ஃப்ராய்ஸ்டர்ஸ் நெக்லஸ். ஸோ அவங்க கடன் வாங்கி போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டோட நேம் மேடம் ஃப்ராய்ஸ்டர் இல்லையா. ஸோ அவங்களோட நெக்லஸ் வந்து காணோம், நான் அதை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஐ ஹவ் லாஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹி ஸ்டுட் அப் bewildered. ஸோ அவர் என்ன பண்றாரு, என்ன பண்றது அப்படின்ற ஒரு கல்ச்சர் ஷாக்ல, bewildered அப்படிங்கிறது ஒரு பயத்துல ஷாக்ல அப்படி பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அப்படியே அசையாம அங்க நிக்கிறாரு, ஒரு மாதிரி ஷாக் ஆகி. ஹவ் இம்பாசிபிள் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. எப்படி, எங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. they looked among the folds of her skirt, of her clock, in her pockets, everywhere, but did not find it. ஸோ என்ன பண்றாங்க, அவங்க போட்டிருந்த அவங்க ட்ரெஸ்ல அந்த ஃபோல்ட்ஸ் இருக்கும், மடிப்பு வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கா, இல்ல அவங்க கையில அந்த இது வந்திருக்கும் இல்லையா, அது என்னது ஹேண்ட்ல ஒர்க் வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளாக்ஸ்ல இருக்கா, இல்ல பாக்கெட்ஸ்ல எது வச்சிருக்காங்களான்ற எல்லாம் செக் பண்றாங்க. யூ ஆர் ஷியோர் யூ ஹேட் இட் ஆன் வென் யூ லெஃப்ட் த பார்ட்டி. ஸோ பார்ட்டில இருந்து கிளம்புறப்போ அது இருந்துச்சா, நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேக்குறாங்க. எஸ், ஐ ஃபெல்ட் இட் இன் த வெஸ்டிபியூல் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ஹவுஸ். ஸோ வெஸ்டிபியூல் அப்படின்றது என்ட்ரன்ஸ் ஹால். அந்த பார்ட்டி நடந்துச்சு இல்லையா, அந்த பார்ட்டி நடந்த இடத்துல முன்னாடி ரிசப்ஷன் என்ட்ரன்ஸ் ஆகுற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்றது. அண்ட் எஸ், ஐ ஃபெல்ட் இட் இன் த வெஸ்டிபியூல் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ஹவுஸ். மினிஸ்டர் ஹவுஸ் அங்கேருந்து வரப்போ அந்த முன்னாடி என்ட்ரன்ஸ் ஹால்ல எனக்கு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு ஒய்ஃப் சொல்றாங்க. பட் இஃப் யூ ஹேட் லாஸ்ட் இட் இன் த ஸ்ட்ரீட் வி ஷுட் ஹாவ் ஹியர்ட் இட் ஃபால், இட் மஸ்ட் பி இன் த கேப். ஸோ அவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை அது வந்து நடந்து வர்றப்போ விழுந்து இருந்துச்சுன்னா கீழே விழுகிற சவுண்ட் நமக்கு கேட்டிருக்கும். ஏன்னா நம்ம 2 பேர் தான் இருந்திருக்கோம், சவுண்ட் நம்ம கேட்டிருக்கோம். அப்படி சவுண்ட் கேட்கல அப்படின்றதுனால மேபி அது வந்து கேப்ல இருந்திருக்கலாம். அவங்க கார் புக் பண்ணி வந்தாங்க இல்லையா கேப்ல, ஸோ மேபி அந்த கேப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எஸ், ப்ராபப்ளி டிட் யூ டேக் ஹிஸ் நம்பர். வைஃப் கேக்குறாங்க, ஆமா மேபி இருக்கலாம், அவங்க நம்பர் இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நோ, அண்ட் யூ டிடன்ட் நோட்டிஸ் இட். நீயும் அதை வந்து பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நோ அப்படின்னு இவங்க ஆன்சர் பண்றாங்க. தே லுக் தண்டர் ஸ்ட்ரக் அட் ஈச் அதர். ஸோ தண்டர் ஸ்ட்ரக் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஷாக்டு அப்படின்னு வரும். ஸோ தண்டர் அப்படின்னா இடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்ட்ரக் அப்படிங்கிறது நமக்கு அப்படியே நிக்கிறது, தேங்கி நிக்கிறது, அதாவது ஸ்ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பலமா ஒரு ஷாக் நமக்கு நடக்குது, ஏதோ ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேட்கிறோம்னா நம்ம ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நிப்போம் இல்லையா. ஸோ அதான் தண்டர் ஸ்ட்ரக் அட் ஈச் அதர். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி. அட் லாஸ்ட் லாய்சல் புட் ஆன் ஹிஸ் க்ளோத்ஸ். ஸோ அவர் என்ன பண்றாரு, லாய்சல் அவர் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஐ ஷால் கோ பேக் ஆன் ஃபுட் said he. ஸோ அவர் என்ன சொல்றாரு, நான் நடந்து போய் பாக்குறேன், அதுதான் ஐ ஷால் கோ பேக் ஆன் ஃபுட். ஆன் ஃபுட் அப்படிங்கிறது நடந்து போறேன் அப்படின்றது. ஸோ நான் திருப்பி நடந்து போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் த ஹோல் ரூட் டு see whether I can find it. நான் வந்த பாதையிலே திருப்பி போய் நடந்து போய் பாக்குறேன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. he went out. she sat waiting on a chair in her party dress. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த ட்ரெஸ் ரிமூவ் பண்ணாம அப்படியே வந்து அவங்க சேர்ல முன்னாடி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. without strength to go to bed, overwhelmed, without any fire, without a thought. அவங்களுக்கு எதுவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகி இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஷாக் ஆகி அவங்க முன்னாடி அந்த சேர்ல அவர் போயிட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதை வந்து உங்களுக்கு லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட்ல ஷார்ட் ஃபார்ம்ல இது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த கான்வர்சேஷன், இந்த அப்போஸ்ட்ரபிஸ், இந்த ஸ்பெஷல் நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் இல்லாம என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் வந்து உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அது யூ கேன் ரீட் அண்ட் கெட் இட். அண்ட் அடுத்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன்ல ஹெர் ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் அபவுட் 7 o'clock. he had found nothing. ஸோ பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் நடக்குது இல்லையா. ஸோ 7 மணிக்கு என்ன பண்றாரு, ஹஸ்பண்ட் போய் தேடி பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு எங்கேயுமே இல்ல அப்படின்னு he had found nothing அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்றாரு. he went to police headquarters, to the newspaper offices, and to offer a reward. he went to the cab companies everywhere. In fact, whither he was urged by the least spark of hope. ஸோ அவர் என்ன பண்றாரு, அவரால் முடிஞ்ச மட்டும் போய் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறாரு, நியூஸ் பேப்பர் ஆஃபீஸஸ்க்கு போயிட்டு ஏதாவது ரிவார்டு மாதிரி கொடுப்போமா, அப்போனா இதை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பரிசுன்ற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் ரிவார்டு, ஏதாவது ஒரு ரிவார்டு மாதிரி கொடுப்போமா, இல்ல வந்து கேப் கம்பெனிஸ் அவங்க வந்தாங்க இல்லையா, அந்த கேப் கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெட் டாக்ஸி எல்லாம் புக் பண்றோம்னா என்ன நம்பர் கார் டீடைல்ஸ் தெரியலன்னா we can contact ரெட் டாக்ஸி இல்லையா. ஸோ அந்த மாதிரி
அந்த கேப் கம்பெனிஸ வந்துட்டு கான்டாக்ட் பண்றாரு அண்ட் எவ்ரிவேர் அவரால் முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்றாரு. பட் ஹி லாஸ்ட் த ஸ்பார்க். என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவருக்கு முழிக்கிறாரு. ஷி வெயிட்டட் ஆல் டே இன் த சேம் கண்டிஷன் ஆஃப் மேட் ஃபியர் பிஃபோர் திஸ் டெரிபிள் கெலாமிட்டி. ஸோ கெலாமிட்டி அப்படிங்கிறது ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெரிபிள் கெலாமிட்டி, ஒரு ஏதோ ஒண்ணு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும் இல்லையா? ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம கண்டிஷன் ஆஃப் மேட் ஃபியர், ஒரு தீவிரமான பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த லேடி வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. லாய்சல் ரிட்டர்ன் அட் நைட் வித் அ ஹாலோ பேல் ஃபேஸ். ஸோ அவர் என்ன பண்றாரு, டே ஃபுல்லா அலைஞ்சு பார்த்துட்டு தேடிட்டு நைட் ரிட்டர்ன் ஆகுறப்போ அவர் வெரி ஹாலோ அப்படிங்கிறது எம்டி அப்படின்னு குறிக்கும். பேல் ஃபேஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம வெளுத்து போய் ஒரு மாதிரி டல்லா வரும் இல்லையா? ஸோ தட் இஸ் பேல் ஃபேஸ். ஸோ அவர் ரிட்டர்ன் ஆகுறப்போ அவர் ஃபேஸ் அப்படி இருக்கு. ஹி ஹேட் டிஸ்கவர் நத்திங். அவர் எதுவுமே கண்டுபிடிக்கல, அவரால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி திரும்பி வராரு. யூ மஸ்ட் ட்ரை டு யுவர் ஃப்ரெண்ட் செட் ஹி. ஸோ அவர் என்ன சொல்றாரு, இந்த விஷயத்தை பத்தி உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. தட் யூ ஹேவ் broken the clasp of her necklace, that you are having it mended. சோ அவர் என்ன சொல்றாரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட, அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ இந்த மாதிரி நான் வந்து நெக்லஸ் வந்து உடைச்சிட்டேன். they broken the clasp of her necklace. ஸோ கிளாஸ்ப் அப்படிங்கிறது லாக் பண்ணுவோம் இல்லையா நெக்லஸ, ஸோ அந்த போர்ஷன். ஸோ அதை வந்துட்டு என்ன சொல்றாரு, that you are having it mended. ஸோ அதை வந்து நீ உடைச்சிட்டன்ற மாதிரி சொல்லுவோமா, அதாவது ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நீ சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதை வந்து அந்த கொக்கி மாட்டுவோம் இல்லையா? சோ அந்த லாக் பண்ற இடத்துல வந்து இந்த மாதிரி பிரேக் ஆயிருக்கு, அதை வந்து நான் சரி பண்ணி கொடுக்குறேன். ஹேவிங் இட் மெண்டட் அப்படிங்கிறது அதை வந்து சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வரும். சோ ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், தட் வில் கிவ்ஸ் அஸ் டைம் டு டர்ன் அரவுண்ட். சோ அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீ சொல்லி கொஞ்சம் டைம் வாங்கலாம், அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்றாரு. ஷி ரோட் அட் ஹிஸ் டிக்டேஷன். ஸோ அவர் சொல்ற மாதிரியே பெத்தல்ட என்ன பண்றாங்க, அந்த மாதிரியே எழுதுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் அ வீக் தே ஹேட் லாஸ்ட் ஆல் ஹோப். ஸோ இந்த வீக் ஃபுல்லாவே அவங்க சர்ச் பண்றாங்க, எதுவுமே கிடைக்கல. லாய்சல் who had aged 5 years declared we must consider how to replace that ornament. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப ஷியூரா எப்படியும் வந்து நமக்கு இது கிடைக்காது, நம்ம இதை எப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு we must consider how to replace that ornament அப்படின்னு டிசைட் பண்ண போறாங்க. The next day they took the box that had contained it and went to the jeweler whose name was found within. He consulted his books. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஜுவல் பாக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த நெக்லஸ் வச்சு கொடுத்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, எப்படி ஜுவல்லர் பேர் போட்டிருப்பாங்கல்ல, இப்ப நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்றோம், கடையில எடுக்கணும், நகைக்கடை பேர் போட்டு கொடுப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஜுவல்லரோட பேர் வந்து அதுல போட்டிருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, சரி மேனுஃபேக்சரிங் ஜுவல்லர் வாங்கின கடைக்கே நம்ம போய் கேட்போம்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்லர் கிட்டே போறாங்க. ஜுவல்லர் அப்படிங்கிறது ஜுவல்லரி மேக் பண்றாங்க இல்லையா, அவங்கதான் ஜுவல்லர். சோ அவங்க கிட்டே போயிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு கேட்போம்ட்டு அங்க போறாங்க. The next day they took the box and had the contained it jeweler whose name was found within. அவங்க போயிட்டு பாக்குறாங்க, it was not I, madam, who sold that necklace. I must simplify, have furnished the case. ஸோ அவர் என்ன சொல்றாரு, அந்த ஜுவல்லர் அவர் வச்சிருக்க ரெக்கார்ட் புக்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு, இது நான் கொடுத்தது இல்ல, நான் பண்ண நெக்லஸ் இது கிடையாது, மேபி இது வந்து வேற ஏதாவது இருக்கலான்ற மாதிரி சொல்றாரு. தென் தே வென்ட் ஃப்ரம் ஜுவல்லர் டு ஜுவல்லர். ஒருத்தர்கிட்டயா போய் கேக்குறாங்க, இந்த இதே மாதிரி ஒரு கடையா ஒரு ஜுவல்லரி பர்சன்ஸ் கிட்டயா போய் கேக்குறாங்க, சர்ச்சிங் ஃபார் அ நெக்லஸ் லைக் தி அதர். அதே மாதிரி திருப்பி வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுறாங்க. ட்ரைங் டு ரீகால் இட் போத் சிக் வித் சாக்ரின் அண்ட் கிரீஃப். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ரொம்ப கவலையா இத வந்து தேடுறாங்க. சோ போயிட்டு ரெண்டு இந்த இந்த இத பத்தி தேடிட்டே இருக்காங்க இல்லையா? சோ எப்படி கிடைக்கும், என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத மாதிரி ஒரு ஒரு ஜுவல்லர் பர்சன்ஸ் கிட்டயா போயிட்டு இது மாதிரி கிடைக்குமான்னு கேட்டு கேட்டு ரெப்ளிகேஷன் இதே மாதிரி உருவாக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டு ஒன்னொன்னா மூவ் பண்றாங்க. சோ அங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. சோ ரெண்டு பேத்துக்குமே என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி வேற வழியே இல்லாம பாவமா இருப்பாங்க இல்லையா? சோ அது அந்த மாதிரி இருக்கிறது தட் இஸ் கிரீஃப். சாக்ரின் அப்படின்றது ரொம்ப வேற வழியே இல்லாம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா? என்ன பண்றது, நம்ம இதாயிட்டோம் அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமா
இருக்கும் இல்லையா ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஒரு எம்பாரசிங்கா இருக்கு அவங்களுக்கு. தே ஃபவுண்ட் இன் அ ஷாப் அட் த ராயல் பேலஸ் ராயல் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், a string of diamonds that seemed to them exactly like the one they had lost. ஸோ அவங்க கடைசியா என்ன பண்றாங்க, அந்த ராயல் அப்படிங்கிற பிளேஸ்ல தே ஃபவுண்ட் தட் நெக்லஸ். அவங்க போட்டிருந்த மாதிரியே அப்படியே இருக்கக்கூடிய ஒரு ரெப்ளிகாவான நெக்லஸை வந்து அப்படியே பாக்குறாங்க. அது பியூர் டைமண்ட்ல இருக்கு. இட் வாஸ் ஒர்த் 40,000 francs. ஸோ அதோட வேல்யூ எவ்வளவா இருக்கு, 40,000 francs அப்படின்னு நம்ம ருபீஸ்ல சொல்ற மாதிரி அவங்க பிராங்க்ஸ்ல சொல்றாங்க. ஸோ வந்து 40,000 francs அப்படின்னு அந்த காஸ்ட் வந்து போட்டிருக்கு. தே குட் ஹேவ் இட் ஃபார் 36. ஸோ அவங்க மொத்தமா கொஞ்சம் பாரம் இது பேசுவோம் இல்லையா, கொஞ்சம் அவங்க வந்து பார்கெயின் பண்ணிட்டு முன்ன பின்ன பேசி 36,000க்கு வந்து அவங்க, சாரி 46,000க்கு அதை வந்து அவங்க ஃபைனல் பண்ணலாம், சாரி 36,000க்கு அவங்க அதை ஃபைனல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ பேசிட்டு தே பெக் த ஜுவல்லர் நாட் டு செல் இட் ஃபார் 3 days yet. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஜுவல்லர் கிட்ட 3 days வந்து டைம் கேக்குறாங்க, அதை வித்துடாதீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி டைம் கேக்குறாங்க. அந்த மேட் அ பார்கெயின் அப்படின்னா நம்ம பேரம் பேசுறோம் இல்லையா, தட் இஸ் பார்கெயின். தட் he should buy it back for 34,000 francs in case they should find the lost necklace before the end of February. ஸோ அவர் என்ன நினைச்சு அப்படி சொல்றாரு, பார்கெயின் பண்ணிட்டு 34,000க்கு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், ஒருவேளை நான் வந்து அந்த நெக்லஸை வந்து அந்த எண்ட் ஆஃப் பிப்ரவரி முடியறதுக்குள்ள நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு நம்பிக்கையில சொல்றது தானே. ஸோ ட்ரை பண்றோம், இல்ல அப்படிங்கிறப்ப நான் வந்து இதை 34 francsக்கு எடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி ஜுவல்லர் கிட்ட சொல்லிட்டு பெக்டு அப்படின்றது கெஞ்சுவோம் இல்லையா, தட் இஸ் பெக்டு. ஸோ கெஞ்சுறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு லாய்சல் possessed 18,000 francs which his father had left him. He would borrow the rest. ஸோ அதுக்கு அட்வான்ஸ் மாதிரி எவ்வளவு கொடுக்குறாரு, 18,000 francs வந்துட்டு அவர் கையில கொடுக்குறாரு. லாய்சல் என்ன பண்றாரு, 18,000 francs வந்துட்டு அந்த 18,000 francs வந்து அவரோட ஃபாதர் அவருக்கு கொடுத்தது. ஸோ அதை என்ன பண்றாரு, இவர்கிட்ட கொடுத்துட்டு மிச்சத்தை நான் கொடுக்குறேன், அது வரைக்கும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கன்ற மாதிரி அவர்கிட்ட கெஞ்சி சொல்லிட்டு போறாங்க. He did borrow, asking 1,000 francs of one, 500 of another, 5 louis here, 3 louis there. ஸோ என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து கலெக்ட் பண்றாரு. ஸோ 1,000 francs of one, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து வாங்குறாரு, கடன் வாங்குறாரு. ஸோ 1,000 francs ஒருத்தர்கிட்ட இருந்து 500 வாங்குறாரு, சில பேர்கிட்ட 5 louis அப்படிங்கிறது ருபீஸ் காயின்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான அமௌண்ட், தௌசண்ட்ஸ் ஹண்ட்ரட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறாரு. ஹி கேவ் நோட்ஸ், டுக் அப் ruinous obligations, dealt with usurers and all the race of lenders. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த மாதிரி நோட்ஸ் வந்து நான் திருப்பி கொடுத்துறேன்ற மாதிரியான ஆப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஒன்னொன்னா கொடுத்து கொடுத்து நான் வந்து கொடுத்துருவேன், என்னை வந்து நம்பி இது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம எழுதி கையெழுத்துலாம் போடுவோம் இல்லையா, டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஒன்னொன்னா குடுத்து குடுத்து வாங்குறாரு அப்படின்னு. சோ அதுதான் இந்த யூசரர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த போல்ட் லெட்டர்ஸ்ல இருக்கு இல்லையா. சோ யூசரர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வட்டி கடன் வாங்குறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி வட்டி கடன் கொடுக்கறவங்க கிட்ட இருந்து வாங்குறாரு. சோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு ஹி காம்ப்ரமைஸ்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். சோ இவர் வாங்குற இந்த மொத்த அமௌண்ட்டுக்கு அவர் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும், தே ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் தேர் என்டையர் லைஃப். ஸோ மிச்சம் இருக்கிற வாழ்நாள் ஃபுல்லா அவங்க வந்து ரிஸ்க் பண்ணி அவங்க வந்து ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட்டை சேவ் பண்ணி இந்த கடனெல்லாம் கட்டுறதுக்கு தான் சரியா இருக்கும். வித்தவுட் ஈவன் நோயிங் வெதர் ஹி குட் மீட் இட், அவரால் அதை பண்ண முடியுமா, ஃப்ரைட்டன் பை த ட்ரபிள் எட் டு கம், அவர் இதுக்கப்புறமா என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் பார்க்க போறாரு, பை த பிளாக் மிசரி, ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கு, ஒரு பெரிய துயரம் வந்து இருக்க போகுது இதுக்கப்புறமா இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு வாஸ் அபவுட் டு ஃபாலோ அப்பான் ஹிம், இதெல்லாம் நமக்கு நடக்க போகுதுன்னு எல்லாத்துக்கும் அவர் ப்ரிப்பேர் ஆயிட்டு பை த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஆல் த physical privations and moral tortures that he was to suffer. ஸோ அவர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறாரு, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க போகுது, லைஃப் வந்து இதுக்கப்புறமா ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது, இந்த அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்றதுக்குள்ள we have to go through a lotன்னு அவர் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ மைண்ட் செட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அவரோட பேசிக் ரொட்டீன்ஸ்ல டே டு டே ஆகுற செலவு, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு யோசிச்சுறாரு. ஸோ பிசிக்கல் பிரைவேஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா, நமக்கு இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மாதிரி நமக்கு தேவையான
தேவையானது இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வந்து எசென்ஷியல் ஸ்பெண்டிங் தான் வந்து ப்ரைவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான இன்னும் பல நாளுக்கான ப்ரைவே மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு லேயிங் அப்போ அந்த ஜுவல்லர்ஸ் கவுண்டர் 36 francs. ஸோ ஃபைனலி என்ன பண்றாரு, அந்த மொத்தமா கடன் வாங்கி அந்த 36 மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கொடுத்து அதை வந்து செட்டில் பண்றாரு ஜுவல்லர் கிட்ட. When Madame Loisel took back the necklace, Madame Priestess said to her with a chilly manner, "You should have returned it sooner. I might have needed it." ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, மேடம் ஃப்ராய்ஸ்டர்ங்கிறது அவங்களோட ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அது திருப்பி கொடுக்குறப்போ நீ இதை சீக்கிரமே கொடுத்துருக்கணும், எனக்கு இதோட தேவை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசுறாங்க. சில்லி மேனர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி பேசுவோம் இல்லையா, கோவமா பேசுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. She did not open the case as her friend had so much feared. If she had detected the substitution, what should she what would she have thought? ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதை கொடுக்குறப்போ அவங்க வந்து அந்த ஜுவல் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கல. ஸோ அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, அந்த லேடி மெத்தல்டே வந்துட்டு பயப்படுறாங்க, இதை ஓபன் பண்ணி பார்த்துட்டா என்ன ஆகும், அவங்க என்ன நினைப்பாங்க நம்மள, ஒருவேளை இது டூப்ளிகேட் இல்ல அது அது வேற இது வேறன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா, நம்மள என்ன நினைப்பாங்க, நம்மள வந்து திருடின்னு நினைச்சிருவாங்களோ, would she not have taken Madam Loisel for a thief? ஸோ நம்மள வந்து தப்பா நினைச்சிருவாங்களோன்னு ஒரு பயத்துல இது இவ்வளவு கொஸ்டின்ஸோட அவங்க வந்து அந்த ஜுவல்லரிய ஒரு வழியா அவங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அந்த அந்த ரிட்டர்ன் பண்ண ஜுவல்லரி அவங்க என்ன ஓபன் பண்ணியே பார்க்கல, அந்த பாக்ஸ் அப்படியே வாங்கி வச்சிருக்காங்க மேடம் ஃப்ராய்ஸ்டர் அப்படின்னு. ஸோ இதை வந்து உங்களுக்கு லெட்டஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்ல என்ன சொல்ல வராங்களோ அதை கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த செக்ஷன்ல பாருங்க, thereafter மேடம் லாய்சல் நியூ த ஹாரிபிள் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த நீடி. ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன ரியலைஸ் பண்றாங்க, அவங்க தேவைக்கு என்னவோ அதுக்கேத்த மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது மாதிரி ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ ஷீ போர் ஹர் பார்ட். However, with sudden heroism, the dreadful debt must be paid. ஸோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க, திடீர்னு அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா ஒரு ஹீரோயிக் ஆக்ஷன் மாதிரி டெப்ட் டெப்ட் அப்படிங்கிறது கடன், டிபிடின்னு இருக்கிற தட் இஸ் கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதான். ஸோ ட்ரெட்ஃபுல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல ரொம்ப துயரமான ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தாங்க முடியாத அளவுக்கான டெப்ட்ல வந்து இப்போ கடன்ல இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணணும்னு ஒரு ஹீரோயிக் ஆக்ஷன் மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஷி வுட் பே இட். They dismissed their servant, they changed their lodgings, they rented a garret under the roof. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் அவங்க கோ த்ரூ பண்றாங்க. அவங்க வந்து இடத்த மாத்துறாங்க, வேலையை மாத்துறாங்க, நிறைய வேலை ஒரே டைம்ல பாக்குறாங்க. அண்ட் அவங்களோட இருக்கக்கூடிய லொகேஷனையே வந்து மாத்துறாங்க. அண்ட் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவங்க கோ த்ரூ பண்ணிட்டே வராங்க. She came to know what heavy housework meant and the odious care of the kitchen. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் புரியுது, ஹவுஸ் ஒர்க் எப்படி இருக்கும், நம்ம அதாவது வீட்டு வேலை எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை பார்க்கறது எவ்வளவு சிரமம் அப்படிங்கறது மாதிரியான எல்லா ரியலைசேஷனும் அவங்க அந்த வேலைக்கு வர்றப்போ அதெல்லாம் அவங்களுக்கு புரியுது. அண்ட் கிச்சன்ல வேலை பார்க்கறது வந்து ஆடியஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆடா வியடா அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி ஐயரவா அருவருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி இவ்ளோ வேலை இருக்கு இதுல, இவ்ளோ விஷயம் இருக்கு அப்படிங்கறது மாதிரி ரியலைஸ் பண்றாங்க. ஷி வாஷ் த டிஷஸ் யூசிங் டெய்ன்டி ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட நல்லா அவங்க பிரின்சஸ் மாதிரி இருந்தாங்க இல்லையா, எந்த வேலையும் பார்க்காம அப்படி தன்னைத்தானே பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி டெய்ன்டி ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தன்னை உயர்வா நினைச்சிருந்த அந்த சாஃப்டான ஃபிங்கர்ஸ் வந்துட்டு ரோசி நெயில்ஸ் ஆன் கிரீசி பார்ட்ஸ். ஸோ அது எப்படி இருக்கு, அவங்களோட நெயில்ஸ் எதுவும் கையெல்லாம் எதுவும் எந்த வேலையும் பார்க்காம ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு வேலையா பார்க்க பார்க்க அவங்க டெக்ஸ்டரே மாறிட்டு இருக்கு, அவங்க கையோட டெக்ஸ்டரே மாறிட்டு இருக்கு. ஷி வாஷ் த சாயில்டு லினன் ஷர்ட்ஸ் disclothes which she dried upon a line. She carried the slops down to the street every morning and carried up the water. So என்னென்னலாம் பண்றாங்க, அவங்க பாத்திரம் தேய்க்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, அதை காய போடுறாங்க, எடுக்கிறாங்க, அண்ட் அதை வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல கொண்டு வந்து அதை ஒரு ஒருத்தருக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் தண்ணி ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அண்ட் எல்லா வேலையும் அவங்க வந்து ரொம்ப மூச்சு முட்டை இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அண்ட் dressed like a woman of the people, she went to the fruiterer, grocer, butcher, basket on her arm, bargaining, meeting with impatience, defending her miserable money, sow by sow. ஸோ எப்படி சொல்றாங்க, அவங்க வந்து பார்க்கவே வந்து ஒரு பர்டிகுலர் விமன் மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, நிஜமாவே அவங்க உமனா மாறி ஃப்ரூட்டரர் அப்படிங்கிறது நம்ம அவங்க பல பர்ச்சேஸ் பண்ண போறோம் இல்லையா. ஸோ அது கிராசரிஸ் நம்ம மளிகை ஜாமான் வாங்குறோம்ல அது, பச்சர் அப்படின்றது நம்ம இது கறி எல்லாம் வாங்குறோம் இல்லையா. ஸோ அவங்க கட் பண்றவங்க, தட்
பர்டிகுலர் பர்சன் இஸ் கால் பச்சர். ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட கையில ஒரு கூடையை தூக்கிட்டு இதெல்லாம் போய் அவங்க வந்து ஒருத்தர்கிட்டயா வந்து பார்கெயின் பண்ணி டென்ஷன் ஆகி கத்தி பேசி மணி எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி டிஃபெண்டிங் ஹெர் மெசரபிள் மணி, அவங்க மணியை சேவ் பண்றதுக்கான விஷயம் எல்லாம் அவங்க ஸ்டெப் எடுத்து ஒன்னொன்னா பண்ணிட்டே வராங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு எவ்ரி மந்த் தே ஹேட் டு மீட் சம் நோட்ஸ், ரெனிவ் அதர்ஸ், அப்டைன் மோர் டைம். ஸோ ஒவ்வொரு மாசமும் அவங்க என்ன பண்ணணும், அந்த கடன் வாங்கினாங்க இல்லையா, வட்டி கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் செட்டில் பண்றது, அண்ட் சில இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அதையே திருப்பி அசல்ல போட்டு ரெனோவ் பண்றது. சோ அந்த மாதிரி பண்ற விஷயம் எல்லாம் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க எவ்ரி மந்த். ஹர் ஹஸ்பண்ட் ஒர்க் ஈவினிங்ஸ் மேக்கிங் அப் அ ட்ரேட்ஸ்மேன் அக்கவுண்ட் அண்ட் லேட் அட் நைட் that he often copied manuscript for 5 hours a page. ஸோ அவர் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அவர் லேட் ஈவினிங்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாரு, எக்ஸ்ட்ரா டைம்ல ஒர்க் பண்றாரு. அண்ட் ட்ரேட்ஷிப் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்றதுக்கு ஏதாவது லிங்க் கிடைக்குமா, அந்த மாதிரி ஏதாவது அக்கௌண்ட்ஸ் வச்சுக்க முடியுமாங்கிற மாதிரி எல்லாம் சர்ச் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சர்ச் பண்ணிட்டு லேட் நைட்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அவர் ப்ரிப்பேர் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே என்ன பண்றாரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பேஜுக்கு காப்பி பண்ணி இது பண்ணி வேலையை முடிக்கிறாரு சீக்கிரமா. அண்ட் வந்து சாஸ் அப்படிங்கிறது 5 சாஸ் அ பேஜ் அப்படிங்கிறது அதாவது ஒரு பேஜே வந்து 5 அண்டர் அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகும். சாஸ் அப்படிங்கிறது அண்டர் அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகும். அண்ட் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கீழே, இவ்வளோ பிளானுக்கு கீழே அவர் வந்துட்டு இந்த விஷயமெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்றாரு இந்த காரணத்தினால அப்படின்னு. அண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு திஸ் லைஃப் லாஸ்டட் 10 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு லைஃப் எவ்வளவு நாள் போகுது, 10 இயர்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரியே லைஃப் வந்து போகுது. இவ்வளோ கோத்ரூ பண்ணிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். அட் த எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ் தே ஹேட் பெய்ட் எவ்ரி திங். ஸோ எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ்ல என்ன பண்றாங்க, ஒரு வழியா எல்லா கடனையும் கட்டி முடிக்கிறாங்க. எவ்ரி திங் வித் ரேட்ஸ் ஆஃப் யூஷரி அந்த அக்யூமுலேஷன்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, கட்டி முடிக்கிறாங்க. அண்ட் அக்யூமுலேஷன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு மேல வட்டி போட்டுட்டே இருந்தாங்க இல்லையா, ஸோ அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது, அதான் அக்யூமுலேஷன். ஸோ அது ஒண்ணு சேர்ந்து எல்லா கடனையும் சேர்த்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வழியா 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த கடனையே ஃபுல்லா கட்டி முடிக்கிறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கதையோட கிளைமேக்ஸ் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுல வந்துட்டு உங்களுக்கு சொல்லி இந்த கதை எப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி இதுல கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதை மட்டும் இப்ப பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுப்போம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா மேடம் லாய்சல் லுக்டு ஓல்ட் நவ். ஸோ அவங்க எப்படி இருக்காங்க, பாக்குறதுக்கே ரொம்ப ஓல்டா இருக்காங்க. ஏன்னா 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, 10 இயர்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லையா, ஸோ ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஓல்ட் ஆயிட்டாங்க. ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே ரொம்ப அவங்கள பாக்குறதுக்கே எப்படி இருக்காங்கன்னா அவங்களை டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃப்ரௌசி ஹேர், ஃப்ரௌசி அப்படின்னா வந்துட்டு ஒரு பராமரிப்பே இல்லாம இருக்கும் இல்லையா தலைமுடி எல்லாம், ஸோ அந்த மாதிரி பராமரிப்பு இல்லாம இருக்காங்க. அப்புறம் ஃப்ரௌசி ஹேர், ஸ்கர்ட்ஸ் அஸ்கியூ அண்ட் ரெட் ஹேண்ட்ஸ். ரெட் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கையெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. ஆஸ்கியூ அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சாங்க இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கா இருக்கும்ல, சோ அந்த மாதிரி எப்பவுமே அவங்க ஸ்கர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப அழுக்கா இருக்கு, ஆஹ் நல்லா அப்பீலிங்கா இல்ல. சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு, but sometimes when her husband was at office, she sat down near the window and she thought of gay evening of long ago, of that party where she had been so beautiful and so admired. So இந்த மாதிரி சில நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. அவங்க எப்படி பார்ட்டிக்கு போனாங்க, எப்படி அதுல ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, அப்போ எப்படி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இவங்க யோசிச்சு பாத்துக்கிறாங்க. வாட் would have happened if she had not lost the necklace. ஸோ ஒருவேளை அவங்க வந்து அந்த நெக்லஸை தொலைக்காம இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்நேரம் என்னவா இருந்திருப்பாங்க, இந்நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம், இந்த சேஞ்சஸ் நமக்கு நடந்திருக்குமா, வேற மாதிரியான நல்ல சேஞ்சஸ் நமக்கு நடந்திருக்குமான்ற மாதிரி அவங்க அவங்களுக்குள்ளேயே பல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஒன் சண்டே ஹேவிங் கான் டு டாக் அ வாக் இன் த கேம்ப்ஸ் எலிசஸ். ஸோ கேம்ப்ஸ் எல்எஸ்எஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ், அதை தான் மீன் பண்ணும். ஸோ லைக் வந்து ஒரு வாக்கிங் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியால என்ன பண்றாங்க, ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக சும்மா அந்த பக்கமா நடந்து போறாங்க. ஆஃப்டர் த லேபர்ஸ் ஆஃப் த வீக். ஸோ கண்டினியூஸா வந்து அவங்க இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு ஒரு நாள் ஈவினிங் ரிலாக்ஸ்டா அந்த இடத்துல போயிட்டு வாக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அண்ட் she suddenly perceived a woman who was leading a child. ஸோ என்ன பாக்குறாங்க, அங்க வந்து அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. இட் வாஸ் மேடம் ஃப்ராய்ஸ்டர். ஸோ அவங்க யாரு, அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா மேடம் ஃப்ராய்ஸ்டர். ஸோ அவங்கள வந்துட்டு இவங்க அங்க ஏதாச்சும் மீட் பண்றாங்க. ஸ்டில் யங், ஸ்டில் பியூட்டிஃபுல், ஸ்டில் சார்மிங். ஸோ அவங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க பாக்குறதுக்கு, அப்ப பார்த்த மாதிரியே 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்த மாதிரியே இன்னும் யங்கா இருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, அதே மாதிரி நல்ல யங்காவே தெரியறாங்க. மேடம் லாய்சல் ஃபெல்ட் மூட்
should she speak to her? Yes, certainly. So அவங்களுக்கு எப்படி இருக்கு, மெத்தல்ல இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்க, நம்ம பேசுவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, எஸ் சர்டன்லி நம்ம பேசுவோம். அண்ட் நவ் தட் ஷி ஹேட் பே, ஷி வுட் டெல் ஹர் ஆல் அபவுட் இட், வை நாட். அப்ப என்ன அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம போய் பேசுவோம், இப்பதான் நம்ம வந்து எல்லா கடனையும் கட்டி முடிச்சிட்டோம்ல, இப்போ வந்து நம்ம அவங்கள்ட்ட போய் உண்மையா சொல்லுவோம், என்ன நடந்துச்சுன்னு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போறாங்க. ஷி வெண்ட் அண்ட் குட் டே ஜானி அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. The other, astonished to be familiarly addressed by this plain good wife, did not recognize her at all and stammered. ஸோ அவங்க இந்த மாதிரி போய் பக்கத்துல போயிட்டு மெத்தல்டே விஷ் பண்ணதும் மேடம் ஃப்ராய்ஸ்டர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரியல த அதர் அப்படிங்கறது அந்த பர்சன் தான், மேடம் ஃப்ராய்ஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட், அதுதான் அத அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வந்து அஸ்டானிஸ்ட், ஷாக் ஆகி அப்படி பாக்குறாங்க. ஃபெமிலியர்லி அட்ரஸ்ட் பை திஸ் பிளைன் குட் வைஃப், அவங்க என்ன நம்மள தெரிஞ்சவங்க மாதிரி நம்ம கிட்ட பேசுறாங்க, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடையாளமே தெரியல மெத்தல்டேவ. ஸோ அவங்க பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, யோசிச்சுட்டு பட் மேடம் ஐ டோன்ட் நோ, யூ மஸ்ட் ஹாவ் மிஸ்டேக்கன், நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்ளை பண்றாங்க. அதுக்கு மெத்தல்டே ரிப்ளை பண்றாங்க, நோ ஐ எம் மெத்தல்டே லாய்சல், நான் தான் மெத்தல்டேன்னு அவங்க வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஹர் ஃப்ரெண்ட் அட்டட் அ கிரை, அவங்களுக்கு அதை பார்த்ததும் அழுகியே வந்துருச்சு. அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, பார்த்துட்டு என்ன இப்படி இருக்க, இவ்ளோ சேஞ்ச் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எஸ் ஐ ஹவ் ஹேட் அ பிரெட்டி ஹார்ட் லைஃப் சின்ஸ் ஐ லாஸ்ட் சா யூ, உன்னை பார்த்துட்டு, உன்னை கடைசியா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என் லைஃப் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. வி ஹேட் அ கிரேட் பாவர்ட்டி, ரொம்ப வறுமையில இருந்தோம், அண்ட் இது எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லி மெத்தல்டே வந்து சொல்றாங்க. அண்ட் இது சொன்னதுமே அவங்க வந்து டு யூ ரிமெம்பர் த டைமண்ட் நெக்லஸ், அவங்க வந்து எப்படி, என்னால எப்படி அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. ஆஃப் மீ ஹவு சோ, எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா, டு யூ ரிமெம்பர் த டைமண்ட் நெக்லஸ் யூ லென்ட், லென்ட் அப்படின்றது கடனா கொடுக்குறோம் இல்லையா, தட் இஸ் லென்ட், லென்ட் மீ டு வியர் அட் த மினிஸ்ட்ரியல் பார்ட்டி. ஸோ இந்த மினிஸ்ட்ரியல் பார்ட்டிக்கு எனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தியே அப்படின்னது. எஸ், வெல் ஆமா, அதனால என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வெல் ஐ லாஸ்ட் இட், வாட் யூ மீன் யூ brought it பேக் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. என்ன பண்ண, தொலைச்சிட்டியா, அப்படி எப்படி என்கிட்ட கொடுத்த அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஐ brought you back another exactly like it. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க நடந்த கதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எப்படி நான் அதை வந்து திருப்பி அதே மாதிரி ரெப்ளிகேஷன்ல வாங்கினாங்க, எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க, 10 இயர்ஸ் அதை கடன் அடைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணாங்கன்றத ஃபுல்லா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஐ எம் வெரி கிளாட் அட்லீஸ்ட் ஐ ஹவ் ended up சேயிங் திஸ் டு யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் வந்து இப்போவாது சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னதும் மேடம் ஃப்ராய்சர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, யூ சே தட் யூ பாட் அ நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் டு ரீப்ளேஸ் மைன் அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா கேக்குறாங்க. அதாவது டைமண்ட் இருக்கக்கூடிய நெக்லஸ வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு என் நெக்லஸ்க்கு பதிலா நீ ரீப்ளேஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா கேக்குறாங்க. எஸ், யூ நெவர் நோட்டிஸ்ட் இட் தென், தே வேர் வெரி சிமிலர். அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு அது தெரியவே இல்லையா, அது ரொம்ப சிமிலரா இருந்ததுனால நீ கண்டுபிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. And he smiled with joy that was at once proud and ingenuous. Madam Royster deeply moved took her hands. So ingenuous அப்படிங்கிறது ஒரு மாதிரி இன்னசென்ட்டா இருப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி இன்னசென்ட்டா என்ன பண்றாங்க, சோ இன்னசென்ட்டா அவங்க வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்றாங்க, என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு, நான் ஒரு வழியா உனக்கு இதெல்லாம் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க இன்னசென்ட்டா சொல்றாங்க. ஓ மை புவர் மெத்தல்டே, வை மை நெக்லஸ் வாஸ் பேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ பேஸ்ட் அப்படிங்கிறது இங்க எதை மீன் ஆகும் அப்படின்னா, இட்ஸ் அ ஃபேக் இமிட்டேஷன் அப்படின்றது மீன் ஆகும். பேஸ்ட் அப்படின்னா அது கவரிங்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கோல்டு கிடையாது கவரிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இட் வாஸ் பேஸ்ட், இது வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இட் வாஸ் ஒர்த் அட் மோஸ்ட் ஒன்லி 500 francs. ஸோ இதோட வர்த்தே மொத்தம் எவ்வளவு இருக்கும், ஒரு 500 francs இருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதில் சொல்றாங்க. இந்த நெக்லஸே வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் கிடையாது, அது ஒரு ஃபேக்கு, ஆனா அதோட வர்த்தே வந்து மொத்தமா 500 francs தான் அப்படின்னு வந்து இவங்க பதில் சொல்றாங்க, அவங்கள பார்த்து பாவமா. அண்ட் திஸ் இஸ் ஹவு த ஸ்டோரி ends. இந்த மாதிரி வந்து சொல்லி இந்த கதையை வந்து முடிப்பாங்க. அண்ட் பை த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வி கேன் கெட் தட் நம்ம வந்து நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து எப்படி ஹாப்பியா இருந்துக்கணும், அதை எப்படி அக்செப்ட் பண்ணி we have to work hard for what we are thinking of அப்படின்றது மாதிரி
இன்னொருத்தருக்கு பேராசைப்படாம, இன்னொருத்தர் லைஃப பார்த்து ஆசைப்படாம, நமக்கு என்ன இருக்கோ அத அக்செப்ட் பண்ணிட்டு, வி ஹேவ் டு வொர்க் ஹார்ட் ஃபார் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டு கெட் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த ஸ்டோரியில வந்து சொல்லி முடிப்பாங்க. ஸோ வித்தவுட் நோட்டீசிங் இன்னொரு பேராசை புடிச்சு நம்மள வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கணும், மத்தவங்க முன்னாடி பகட்டு வாழ்க்கையில இருக்கணும்னு ஆசைப்பட்டு நெக்லஸ கடன் வாங்கி போட்டு போனாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அந்த நெக்லஸே ஒரு ஃபேக்கான நெக்லஸ். இதுக்காக ஒரு 10 இயர்ஸ் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நமக்கு நடக்கும். ஸோ வி ஹாவ் டு ஆக்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஐ திங்க் ஸ்டோரியில இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸ்டோரி நோ புரியுதா? இல்ல மேம். ஃபைன். ஸோ இதுக்கப்புறமா புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸும் அது அடுத்ததுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதுல இருந்து எப்படி கேட்டிருக்காங்கங்கிறதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வித் தட் டுடேஸ் கிளாஸ் நம்ம வந்து இந்த லெசனோட மொத்த கோர் ஆஃப் த ஸ்டோரி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கதை அப்படின்னு. இதுக்கப்புறமா புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் அடுத்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஷால் வி வைண்ட் அப் த ஓகே. கிளாஸ்? எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.